சேலம் தரணிதரன் பண்ணிக்கிறார். சேலம் தரணிதரன் ஒரு பெரிய 2 சீர்திருத்தங்கள் கடந்த ஆண்டு வந்திருக்கு. ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸை பெருசாக கொண்டு வந்ததும் சரி, அடுத்தது தனிநபர் வருமான வரி விலக்கு 12 லட்சம்னா யார் எதிர்பார்க்கவே இல்லை, அதை கொண்டு வந்ததும் சரி. ஸோ இது கடந்த வருடம் மத்திய அரசு இந்த பொருளாதார விவகாரங்களில் காட்டக்கூடிய அக்கறை இந்த வருடம் நம்ம தொடரும் அப்படின்னு ஏன் எதிர்பார்க்கக்கூடாது? சார், இப்போ நம்ம எல்லாமே ஒரு புரிதல் இல்லாத நோக்கத்தோடு போயிட்டுருக்கோம். எதனாலனா இப்போ இந்த ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இந்தியாவில் கட்டுறதே 2% மக்கள் தான். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சாமானிய மக்களை பாதிக்குது. ஆனால் என்ன ஆனாலும் அத்தியாவசிய பொருட்கள் ஜிஎஸ்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் முக்கியமாக கேட்க வேண்டியது மக்களுக்கு என்ன தேவை ஒரு அரசாங்கத்திலிருந்து? படிப்பு, மருத்துவம். இந்தியாவோட எஜுகேஷன் பட்ஜெட் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை ஏன் நம்ம யாருமே பேசுறதில்லை? ஐரோப்பா நாடுகள் வந்து நம்மளோட இந்தியா நாட்டோட 6 மடங்கு, ஒன்றிய இந்திய அரசோட 6 மடங்கு அதிகமாக படிப்பில் செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து மருத்துவம், ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர்னு வந்து எடுத்து பார்த்துட்டோன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஜெர்மனி வந்து அவங்க ஜிடிபியில் உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 10% செலவு பண்ணுறாங்க. நம்ம 1% ஒன்றிய செலவு பண்ணுறதில்ல. எல்லாமே பேசுகிறோம். ஆனால் எந்த விவாதத்துலையுமே நான் வந்து ஏன் மருத்துவத்துக்கும் நீங்கள் படிப்புக்கும் ஒன்றிய செலவு பண்ணுறதில்ல அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்குறதே இல்லை. ஒரு நடுத்தர குடும்பம் இல்லை ஒரு ஏழை எளிய குடும்பம் வந்து அவங்க வந்து தனியார் மருத்துவமனைக்கு போகிற சூழ்நிலை தான் இங்கே திகழுது. தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு கேன்சர் போன்ற நோய் வந்துருச்சுன்னா அவங்க தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை 30-40 லட்சம் 50 லட்சம் கிட்ட வரைக்கும் பில் வருது. அதனால் குடும்பமே நடுத்தரவுக்கு வர சூழ்நிலை ஏற்படுது. இதை தான் நம்ம முக்கியமாக பேசணும். உத்தரப்பிரதேசம் எடுத்துட்டீங்கன்னா மருத்துவமனையில் வந்து எலி ஓடிட்டு இருந்தது. பட் அது வந்து ஒரு பட்ஜெட்ல அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்துட முடியாது இல்லை? நீங்க சொல்றது ஒரு மருத்துவத்துறையவே தனியார் சார்ந்து பெரும்பாலும் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையவே அரசு ஒரு பெரிய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்றீங்க. அது ஒரு பட்ஜெட்ல சாத்தியமா? நான் ஒரு பட்ஜெட்ல சாத்தியம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா அதை பற்றியே நம்ம ஒரு டிஸ்கோர்ஸே நடத்துறது இல்லையே. நம்ம ஏதோ எம்எஸ்எம்இங்கிறோம், இதுங்கிறோம், அதுங்கிறோம். அதனால் நம்ம சொல்ல வேண்டியது 2014 இப்போ வரைக்கும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்து கூட எவ்வளோ சதவீதம் நம்ம மருத்துவத்துக்கு ஒதுக்குறோம், படிப்புக்கு ஒதுக்குறோம், மற்ற வளர்ந்த நாடுகள் எவ்வளோ சதவீதம் ஒதுக்குறாங்க, ஒவ்வொரு வருஷமும் சதவீதத்தில் அதிகரிக்குதா குறைகிறதா அப்படின்னு பார்த்தா குறைஞ்சிட்டே தான் இருக்குது. அது டிஸ்கோர்ஸ்லேயே வரதில்லை. எது வந்து மக்களுக்கு முக்கியமான விஷயம் மருத்துவம், அடுத்தது படிப்பு. ஏன்னா எந்த குடிமகனும் வந்து அவங்களுக்கு காசு இல்லைங்கிறதுனால ஒரு சிறந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் போயிடக்கூடாது. அதுதான் வந்து பேசிஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஒரு ஜனநாயகத்தோட பேசிஸே வந்து எந்த குடிமகனும் அவனுக்கு மருத்துவம் வந்து அவனால் அவைல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர் இடையூறு வரக்கூடாது. ரெண்டாவது வந்து படிப்பு. யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் அதே குவாலிட்டியில் படிப்பு அரசாங்கம் கொடுக்கணும். வளர்ந்த நாடு எடுத்துக்குவாங்க, ஆஸ்திரியா, ஜெர்மனி, நார்வே, அங்கே எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து அந்த மாநில கல்லூரிக்கு போகிறவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. இங்கே வந்து நல்லா இருக்கிற ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்னா வருஷம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். ஏன் ஒன்றிய அரசு நடத்துகிற காலேஜ் ஐஐடி என்ஐடி எல்லாமே ஃபீஸ் இப்போ 3 லட்சம் 4 லட்சம் மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் வந்துருச்சு. ஐஏஎம்ல வந்து ஃபீஸ் 25 லட்சம் வந்துருச்சு. ஆனால் வளர்ந்த ஜெர்மனி நாட்டில் ஃபீஸ் கிடையாது, சுவிட்சர்லாண்டில் ஃபீஸ் கிடையாது, நார்வேல ஃபீஸ் கிடையாது. ஏன் நான் பேசுனது யாருமே பேசுறது இல்லை. அதே மாதிரி அங்கே யங்ஸ்டர் தேவை அப்படின்றதும் இருக்குல்ல. அங்கே வந்து இளைஞர்களுடைய சக்தி ரொம்ப குறைவு. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு இப்போ அவங்க படிக்க வைக்கிறாங்க. பட் நம்ம வந்து இளைஞர் சக்தியில் பெருசாக இருக்கும் அப்படின்றப்போ அதெல்லாம் சாத்தியமா? அரசு ஓரளவு தானே கல்வியில் சப்போர்ட் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், இளைஞர்கள் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரே ஒன்றிய அரசோட கல்லூரிகள் வந்து நிறையா பேருக்கு அக்சசிபிளாக இருக்கணும். ஐஐடி வந்து இப்போ 100 பேரில் ஒருத்தர் தான் போகிறாங்கன்னா 100 பேரில் ஒரு 10 பேர் போகணும். அவங்க எல்லாருக்கும் ஒரே குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவிலே வந்து R&D ஸ்பெண்டிங்கில் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெண்டிங். ஆனால் இந்தியாவோட ஓவரால் R&D ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா 0.5%. R&D ஸ்பெண்டிங் ஏன் முக்கியம்னா ஒரு வளர்ந்த நாடு ஆக வேண்டும் என்றால் ஆராய்ச்சி முக்கியம். அப்படி ஆராய்ச்சி செஞ்சு இந்த நாட்டில் புதுசாக கண்டுபிடிக்கும் போது தான் இங்க வந்து எல்லாரும் முதலீடு செய்வாங்க. நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிற நிறுவனங்களுக்கு ஒரு பேக்கண்ட் ஆபீஸா இருக்க கூடாது. இன்னொரு விஷயம் மட்டும் பேசுறேன், அதுவும் சேர்ந்து சொல்லிட்டோம். நான் என்ன சொல்றேன், ஒரே செகண்ட், இந்தியாவோட ஜிடிபி growth 7.2% கேட்டா வேகமா வளருது, அமெரிக்கா வளருது. வளர்ந்த நாடு வளர்ச்சி கம்மியா தான் இருக்கும். சைனா வந்து இந்தியா மாதிரி இருந்தபோது 1990 2007 இந்தியா மாதிரி இருந்தபோது தொடர்ந்து அவங்களோட growth rate, ஆவரேஜ் growth rate 20 இயர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 10.5%. நம்மளுக்கு வந்து 7% தான் இருக்குது. இந்த growth rate வச்சு நம்மளால் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பை வழங்க முடியாது.
வளராத நாடுக்கும் வளர்ந்த நாடுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இப்போ மேக்ஸிமம் கணக்கில் வந்து நீங்கள் 90 மார்க் வாங்குறீங்க, உங்கள் மார்க் 99 ஆகுதுன்னா 10% தான் இன்க்ரீஸ். ஆனால் நீங்கள் கணக்கில் வந்து 10 மார்க் வாங்குறீங்க, 20 மார்க் ஆச்சுன்னா உங்கள் வளர்ச்சி வந்து 100%. ஸோ அதனால் வளர்ந்த நாடுகளோட வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும், வளர்ந்துட்டு இருக்க நாடோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஜெர்மனி இந்தியா வச்சு வளர்ச்சி ஏன் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட முடியாது பாஜக சொல்கிறதுனால. நாம் வளர்ச்சி அதிகரிக்கணும், இந்த மோடி அரசாங்கத்தில் வளர்ச்சி குறையுது, அதுக்கு என்ன திட்டங்கள், ஏழைகள் கையில் காசு கொடுக்கணும், 100 நாள் வேலை திட்டம் அதை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ப்ரொஃபசர் பேராசிரியர் இல்லை, அந்த தரணிதரன் அவர்கள் வந்து இந்த லாஜிக்கை வந்து இந்தியாவுக்கு உள்ள மாநிலங்களுக்கு மத்தியில் அப்ளை பண்ணுவாரான்னு தெரியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஜிடிபி குரோத்தில் நாங்கள் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ஸ்டேட்டுன்னு முதலமைச்சர் பல தடவை சொல்றாரு, திமுக தரப்புலையும் சொல்றாங்க. அப்போ இங்கேயும் வளர்ந்த மாநிலங்களை விட்டுட்டு வளராத மாநிலங்கள், வளர்ந்து கொண்டிருக்கும் மாநிலங்கள்னு நீங்கள் இப்படி பிரித்து பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. வளர்ந்து கொண்டிருக்கும் தேசங்களுடைய ஜிடிபி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தானே. எத்தனை டெவலப்பிங் கண்ட்ரீஸ் நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்கு. ரெண்டாவது சீனா 10.5 போச்சுன்னாரு, 10.5 போனதுனால தானே இன்னைக்கு அது வளர்ந்த நாடா இருக்கு. அப்ப இந்தியாவுமே வளர்ந்த நாடா வரணும்னா இப்போ வளர்ந்து கொண்டிருக்கும் போது 7.4 போயிட்டு இருக்கும் போது தானே அது வளரும். அதனால அந்த லாஜிக் தப்பு. ரெண்டாவது ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நார்வே. சார் நீங்க சுவிட்சர்லாந்தினுடைய 10 வருஷத்துக்கு முன்னால சுவிட்சர்லாந்தினுடைய மக்கள் தொகை என்ன, நார்வேயினுடைய 10 ஆண்டுகள் முன்னாடி 5 வருஷம் கூட வச்சுங்க சார், 5 வருஷத்துக்கு முன்னால நார்வே மக்கள் தொகை என்ன, இன்னைக்கு மக்கள் தொகை என்னன்னா அங்கெல்லாம் நெகட்டிவ் குரோத். வருஷத்துக்கு வருஷம் அங்கே 5 லட்சம் பேர் மக்கள் தொகை குறையுது. இந்தியாவில் இப்போ 140 கோடி, அடுத்த வருஷம் 145 கோடி. ஒவ்வொரு வருஷமும் 5 கோடி மக்கள் தொகை கூடுகிற ஒரு தேசத்துல நாம இருக்கோம். இன்கிரிமெண்டல் பாப்புலேஷன் 5 crore இன் திஸ் கண்ட்ரி. 4.5 கோடியிலிருந்து 5 கோடி மக்கள் தொகை கூடிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் இப்ப ஒட்டுமொத்த இங்கிலாந்துடைய மக்கள் தொகை 4 கோடி தாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஒரு இங்கிலாந்தை உருவாக்கிட்டு இருக்கோம், இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜெர்மனியை உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நாட்டினுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, இந்த நாட்டோட கண்டிஷன் என்ன? நீங்க எடுத்த சுவிட்சர்லாந்து இந்த 1000 வருஷத்துல ஒரு காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடே இல்லை. நார்வே காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடு இல்ல. ஜெர்மனியை பத்தி சொன்னாங்க, உலகத்திலேயே நிதிநிலை அறிக்கையில சர்ப்ளஸ் பட்ஜெட்டை கன்சிஸ்டன்டா 100 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிற நாடு ஜெர்மனி. நம்ம எல்லாம் டெபிசிட் பட்ஜெட், அமெரிக்கா உட்பட டெபிசிட் பட்ஜெட் கொடுத்து வளர்ந்த நாடுகள் தான். ஜெர்மனி சர்ப்ளஸ் கொடுத்து 100 வருஷமா வளர்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த நாடுகளை கம்பேர் பண்ண முடியாது. போற போக்குல நான் தமிழ்நாட்டை சிங்கப்பூர் நாடுகளை நம்ம கம்பேர் பண்றதை தாண்டி இன்னைக்கு மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஹெல்த் கார்டு ஒன்று கொடுக்குறோம். அந்த அணுகுமுறை தப்பு. தமிழ்நாட்டில், இந்தியாவில் கூட நீங்க தமிழ்நாட்டையும் ராஜஸ்தானையும் ஒப்பிடுறது, தமிழ்நாட்டையும் அஸ்ஸாமையும் ஒப்பிடுறது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல வசதிகள் ராஜஸ்தான்ல இல்ல. இப்ப ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து 61% தார் பாலைவனங்க. ஒரு மாநிலத்தில் 60% லேண்ட்ஸ்கேப் பாலைவனமா இருந்தா அந்த மாநிலத்தில் என்ன அது எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? ஆர்பிஐ டேட்டா படி நாட்டினுடைய வளர்ச்சியை விட மாநிலத்தின் வளர்ச்சி அதிகம்ன்றாங்க. ராஜஸ்தான் லீட்ல இருக்கு. ஆர்பிஐ டேட்டா படி இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை விட மாநிலத்தின் வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு டேட்டா சொல்றாங்க. அப்ப அதை வந்து ஒரு ப்ரௌடா தானே அரசு கையாளும். அது இன்னொரு மாநிலத்தோடு ஏன் ஒப்பிடுறீங்கன்னு கேக்குறீங்க. இல்லைங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, அது காரணிகள் இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ உதாரணமா சி கோஸ்ட் அட்வான்டேஜ் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் கிடையாது. நீங்க துறைமுகம், நீங்க உலகத்துல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நகரங்கள் எடுத்துங்க, அது நியூயார்க்கோ, சிங்கப்பூரோ, துபாயோ அப்படி நகரங்கள், அதெல்லாம் கடல் துறைமுகங்கள் இருக்கிற நகரங்கள், துறைமுகங்கள் இருக்கிற நாடுகள் தாங்க பெருசா வளரும். நீங்க சவுத்துல ஏன் தமிழ்நாடும் ஆந்திராவும் கர்நாடகாவும் வளர்ச்சி அதிகமா இருக்குன்னா துறைமுகங்கள் இருக்கு. மகாராஷ்டிரால, குஜராத்ல துறைமுகங்கள் இருக்கு, அதனால அது அதிகமா வளருது. தமிழ்நாட்டில் மாத்திரம் மூணு மேஜர், நான் முடிச்சிடறேன் சார், 3 மேஜர் போர்ட் இருக்கு. 3 மேஜர் போர்ட்டுக்கு வந்தது காரணம் மாநில அரசாங்கம் இல்ல, மத்திய அரசாங்கம் கொடுத்ததா 3 மேஜர் போர்ட், தூத்துக்குடி, சென்னை, எண்ணூர்லாம். அப்ப இதெல்லாம் வளர்ச்சிக்கான ரொம்ப பெரிய ஒரு ஆக்சிலரேட்டர்ஸ், ட்ரிகர். நீங்க வடக்க போனீங்கன்னா ஜியோகிராபிக்கல் சேலஞ்சஸ் இருக்கு. மத்திய பிரதேசத்துல அவருடைய முதலமைச்சர் ஒரு முறை சொன்னார், தமிழ்நாட்டை நீங்க ஒரு 100 மெகாவாட் மின்சார திட்டம் ஆரம்பிச்சா கூட சுலபமா ஆரம்பிக்க முடியும், எங்க ஸ்டேட்ல ஆரம்பிக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட். அந்த ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள எந்த டெவலப்மெண்ட், ரோடு கூட போட முடியாது. நீங்க பஸ்தர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு மத்திய பிரதேசல, அது இட் ஈக்குவல்ஸ் டு என்டையர் கேரளா. ஒரு கேரள மாநிலம் என்ன சைஸ் இருக்கோ, நிலப்பரப்பு இருக்கோ, அதான் பஸ்தர். எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்குங்க. போற போக்குல நம்ம ஒப்பிட்டு பார்த்து நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் அப்படி சொல்லிட்டு போக கூடாது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.